10th ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப தீவிரமாக பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. முதல்ல மாநிலம் தழுவிய அளவில் பல லட்சக்கணக்கான மாணவர்களோட நீங்கள் போட்டி போட்டு எழுத போகிற இந்த தேர்வில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும். அதில் மிக முக்கியமான கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த சப்ஜெக்டில் வந்து சென்டம் எடுத்துடணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கனவாக இருக்கும். ஸோ அந்த 100க்கு 100 அப்படிங்கிற கனவு நிறைவேறணும்னா நம்ம என்ன பண்ணணும், எதை படித்தா அதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். 100க்கு 100 அப்படிங்கிற இலக்கை நோக்கி தான் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். 500க்கு 500 அப்படிங்கிற மதிப்பெண்கள் எடுத்தால் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துடைய ஆசையும் கூட. இதுக்கு என்ன பண்ணணும், எந்த போர்ஷன்லேருந்து கொஷின்ஸ் வந்து நிறையா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் தரவு பண்ணிடுறது. புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை தரவு பண்ணால் கண்டிப்பாக சென்டம் ஸ்கோர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு நல்ல மதிப்பெண்ணை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் தரவு பண்ணுறது மூலிமா எபோவ் 450 ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஆனால் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்குறாங்க. பாடத்துக்கு உள்ளேருந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கக்கூடிய கொஷின்ஸும் இருக்குது. அதனால் உங்களால் புக் பேக்கை மட்டும் தரவு பண்ணிவிட்டு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னா அது முடியாது. ஸோ பாடத்துக்கு உள்ளேருந்தும் நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நம்ம தரோவாக இருக்கணும். நம்ம கண்டிப்பாக சென்டம் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சப்ஜெக்டை விட்டுட்டு மற்ற 3 சப்ஜெக்டில் சென்டம் ஸ்கோர் பண்ணுறது நம்முடைய இலக்காக இருக்கும். ஸோ அதில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அவசியம். புக் பேக் இல்லாமல் இன்டீரியருக்கும் நம்ம தயாராகணும். பாடத்துக்குள்ளேயே ஒரு முறை படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ புக் பேக் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. 2வது விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த கொஷின்ஸை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்து 10த்துக்கு நிறையாவே கேட்குறாங்க. ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான் நிறையா வருது அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. 1 மார்க்கில் தான் நமக்கு பெரிய செக் பாயிண்ட் வைக்கிறாங்க. ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ரிவிஷன் 1, ரிவிஷன் 2, ரிவிஷன் 3 கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கனாலே மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். எல்லா சப்ஜெக்ட்லேயும் 95+ எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் 475 நெருங்கிடலாம். அடிஷ்னலாக டீச்சர் சொல்லக்கூடிய கான்செப்ட்ஸ், சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது, டயக்ராம் ப்ராப்பராக போட்டு பார்க்குறது, ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணி வைக்கிறது, ஈக்குவேஷன்ஸு ப்ராப்பராக பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் சென்டத்தை ஈஸியாக நெருங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ராக்டிஸும் பண்ணணும். உங்களோட ப்ரெசன்டேஷனை கரெக்ட் பண்ணிக்கிறது, எழுதுகிற ஸ்பீடில் கரெக்ட் பண்ணிக்கிறது, இது வரைக்கும் உங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் நீங்கள் என்னென்னவெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதையெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்போது 100க்கு 100 அப்படிங்கிற உங்களுடைய கனவு வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். மற்ற நண்பர்கள் உபயோகப்படுத்திக்குவாங்க. இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்லேயும் மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.